கிரிக்கெட் இஸ் a young man's game. வயசாக ஆக உங்களுடைய ரியாக்ஷன் டைம்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், பேட் ஸ்விங் கம்மியாயிரும், உங்களுடைய ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் சேலஞ்சிங்கா இருக்கும், ஏன் உங்களுடைய ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் சஃபர் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு ராஞ்சியில விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா கம்ப்ளீட்லி டிஃபைட் தி ஆட்ஸ். இல்ல அனுபவம் தான் இது எல்லாத்தையும் விட பெருசு, இன்னும் மிக சிறந்தது அப்படின்னு அவ்வளோ அழகா காமிச்சாங்க. ஒரு விக்கெட் போன உடனே the way they steadied the ship, 20வது 100+ ரன் பார்ட்னர்ஷிப் பதிவு செஞ்சாங்க. and it was just incredible. ரோஹித் சர்மா most number of sixes in ODI cricketனா விராட் கோலி 83rd international 100. I'm sorry, be it sport, be it life, அனுபவம் அப்படிங்கிறது is second to none. Experience beats youth every single time. And let's put one thing to rest once and for all. 2027 ODI உலக கோப்பையில விராட் கோலி and ரோஹித் சர்மா இல்லைன்னா இந்தியா will suffer. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் and most importantly அவங்களுடைய presence is going to make all the difference. But on a positive note, அவங்களுடைய இன்னிங்ஸை எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க, the Roko Dhamaka and ராஞ்சியை பார்த்து நீங்க விசில் அடிச்சீங்களா இல்லையான்னு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சின்னத்திரை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி பிரபல மாணவர் தொகுப்பாளினி பாவனா பாலகிருஷ்ணன் தற்போது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் ஒளிபரப்பாகும் கிரிக்கெட் போட்டிகளை தொகுத்து வழங்கி வருகிறார். அதேபோல் நேற்று நடைபெற்ற இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி முதல் போட்டியிலே வெற்றியை பதிவு செய்து அசத்தியுள்ளது. மேலும் இந்திய அணி கேப்டனாக இந்த போட்டியில் KL ராகுல் வழிநடத்தினார். இதைத் தொடர்ந்து இந்திய அணியின் வெற்றிக்கு வழிவகுத்த ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் 100+ பார்ட்னர்ஷிப்பை கடந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தொகுப்பாளினி பாவனா பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வீடியோவில் கிரிக்கெட்டை பொறுத்தவரை இளைஞர்கள் தான் ஆதிக்கம் செய்ய முடியும் என்று கூறி வரும் நிலையில், ஆனால் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் தனது அனுபவத்தால் இந்த யூத் என்ற வார்த்தையை உடைத்தெறிந்துள்ளார்கள். ஒரு பக்கம் ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டியில் அதிக சிக்ஸர் அடித்து சாதனையும், மறுபக்கம் கோலி 83வது 100ஐ அடித்து தங்கள் அனுபவத்தை நிலைநிறுத்தியுள்ளார்கள். மேலும் பாவனா கூறுகையில், இந்த இருவரும் 2027ஆம் ஆண்டு நடைபெறும் ஒருநாள் உலகக்கோப்பையில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இல்லை என்றால் பலவிதமான சிக்கல் மற்றும் சிரமங்களையும் சந்திக்க நேரிடும் என அவர் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்தியா இடையிலான டெஸ்ட் தொடரில் இந்திய அணி ஒயிட் வாஷ் செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்திய அணியின் இந்த ஒருநாள் போட்டியின் வெற்றியை ரசிகர்கள் பெரிதும் கொண்டாடி வருகின்றனர்.